ஹலோ எவ்ரிவன். கண்ணீர் விட்ட ஸ்ரீலீலா வாங்க எதுக்காகன்னு பார்க்கலாம். தென்னிந்திய சினிமால லைட்டிங் ஸ்பீட்ல ரைஸ் ஆன ஹீரோயின் தான் ஸ்ரீலீலா. டான்ஸ், எனர்ஜி, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாத்துலயும் டாப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபேன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சக்சஸ் கூட வரும்போது கிரிட்டிசிசமும் அதே ஸ்பீட்ல வந்துருச்சு. தமிழ்ல ரிலீஸ் ஆன பராசக்தி படம் எக்ஸ்பெக்டட் லெவல்ல ரீச் ஆகல. அதை தொடர்ந்து உஸ்தான் பகத் சிங் படமும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கு. சோஷியல் மீடியால ட்ரோல்ஸ், மீம்ஸ், ஹார்ஷ் கமெண்ட்ஸ் இவ்ளோ எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலீலாக்கு ரொம்ப எமோஷனலா அஃபெக்ட் பண்ணிடுச்சாம். ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னாங்க, நான் பல முறை இதுல கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன்னு. ஆனா இங்கதான் அதே பெயின் தான் அவங்கள மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சாம். எதை அக்செப்ட் பண்ணணும், எதை இக்னோர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல் பிஸியான ஷெட்யூல்ல கிரிட்டிசிசம் விட்டுட்டு growth மேலதான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்களாம். கண்ணீர் விட்ட ஸ்ரீலீலா இப்ப அதே ட்ரோல மோட்டிவேஷனா மாத்தி கெரியர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.